பேட்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து எக்ஸாம் பேடும் ஐபேடும் தான். ஆனா அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது இது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற பேட்ல வந்து உங்களுக்கு Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க, 13.2 inch 144 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 12140 mAh பேட்டரி கொடுத்து தூள் டக்கரான ஸ்பெக்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த OnePlus Pad 3. அண்ட் OnePlus Pad 3 நீங்க பாத்தீங்கன்னா OnePlus Pad 2க்கு ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். அண்ட் OnePlus Pad 2 வீடியோ நாங்க போன வருஷம் போட்டிருந்தோம், இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஆனா அந்த Pad 2ல இருந்து Pad 3ல என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ் ஆல் நியூ, ஏன் இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் வீடியோல சொல்ற கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so இப்போ இங்க இருக்கிற பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது ரீட்டைல் பாக்ஸ் கிடையாது. இது ஆஃப் கோர்ஸ் ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸ். அண்ட் இதில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கிடைச்சிரும். அண்ட் இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இங்க பேட் இருக்கு, இங்க ஸ்மார்ட் கீபோர்டு இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் கீபோர்டு வந்து நான் வெறும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடுறேன், அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறது இல்ல. பட் ஐ டெல் யூ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இருக்கு, இப்படி இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பி ரோல்ஸ் ஆஃப் கோர்ஸ் எல்லாமே நாங்க எடுத்து காட்டுவோம் கண்டிப்பா. பட் இதை சைட்ல வச்சிடுறேன். நமக்கு தேவையான விஷயம் தான் இங்க இருக்கு. There you go, OnePlus Pad 3. எனக்கு OnePlusோட அன்பாக்சிங்ஸ் உண்மையா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த ஒயிட் அண்ட் ரெட் பாக்ஸ் அண்ட் பேக்கேஜிங் வச்சு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ ஆஃப் கோர்ஸ் நான் இப்ப திறந்து காட்ட போறேன் உள்ள என்ன இருக்குன்னு. பட் அதுக்கு முன்னாடி அவங்க போட்டோ போட்டாங்க, you can see what's there. சோ இப்படி தான் டிசைன் இருக்க போகுது. அண்ட் இதுல சில சேஞ்சஸ் இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். அண்ட் oh wow, it's really nice. லிட்ட திறக்கும் போதே அந்த ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது OnePlus தான் கொடுப்பாங்க எப்பவுமே ஜெனரலி. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி குட். அண்ட் ஹியர்ஸ் த பேட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இதில் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, குவிக் கைட் அண்ட் சேஃப்டி கைட். குவிக் கைடா, குவிக் ஸ்டார்ட் அப் கைட்னு இருக்கணும்ல. எனிவே ஆஃப் கோர்ஸ் டைப் A to Type C கேபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். 80 வாட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் நைஸ். பட் Type C to Type C சார்ஜராக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஆஃப் கோர்ஸ் PD சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிருக்கலாம், லேப்டாப் சார்ஜ் பண்ணிருக்கலாம். பட் ரைட் நவ் இட்ஸ் Type A to Type C கேபிள். தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டா ஆல்ரைட். OnePlus Pad 3 ஐம் எக்ஸைட்டட் டு see எப்படி இருக்குன்னு, என்ன டிசைன் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்துடலாம். அந்த பாக்ஸ்ல போட்டோ போட்டிருந்தாங்கல்ல அதே மாதிரி எக்ஸாக்டான டிசைன் தான். ஆனா பின்னாடி வந்து ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேஜர்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா மாடியூலை வந்து சென்டர்ல வச்சிருந்தாங்க. இப்போ கேமரா மாடியூலை ஒரு வெர்டிகல் லேஅவுட்ல பண்ணிட்டு சைடுல வச்சிருக்காங்க. ஐ லைக் இட். கிளீனா இருக்கு டிசைன் பார்க்கிறதுக்கு. OnePlusோட லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் இங்க போகோ பின்ஸ் இருக்கு. இந்த போகோ பின்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் நான் காட்டுறேன். ஆஃப் கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் கீபோர்ட் அட்டாச் பண்ணலாம். பட் ஐ ஷோ யூ தட் குவிக்லி. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்டைலோ 2 வைக்கிறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட். அண்ட் ஸ்டைலோ 3 அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸ்டைலோ 2 தான் இருக்கு. சோ நீங்க ஸ்டைலோ 2 வாங்கிட்டு ஸ்டைலஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைலோ 2 பேசிக்கலி வந்து OnePlusோட ஸ்டைலஸ் அண்ட் யூ கேன் யூஸ் தட் வித் தி டேப்லெட். அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ரெண்டு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க செப்பரேட்டா. மேல வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கர்ஸ், இங்க ஸ்பீக்கர் கிரில், பேசிக்கலி ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசுற கண்டிப்பா. அண்ட் கீழ ரெண்டு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா Type C போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் தி Type C 3.2 போர்ட்டுங்க. சோ தட் இஸ் வெரி வெரி குட். ஏனா ப்ராப்பரான ஹை எண்ட் போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா, என்ன தெரியுமா, அலைன்மென்ட் பாத்தீங்களா, திஸ் இஸ் நாட் நைஸ். ஆக்சுவலி அலைன்மென்ட் சென்டர்ல இருந்து தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், சிமெட்ரிக்கா இருந்திருக்கும். என்னோட OCD தான், சின்ன OCD. பட் யா, ஐ டோன்ட் லைக் தட் மச். பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிம்மான டேப்லெட்டுங்க. Samsung Galaxy S25 Edgeோட ஸ்லிம்னஸ் எவ்வளவு இருந்தது நமக்கு தெரியும்ல. 5.8 mm ஸ்லிமா இருந்ததுல, இது 5.97 mm ஸ்லிம்ங்க. செம்ம ஸ்லிமா இருக்கு டேப்லெட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் அலுமினியம் பாடி கொடுத்திருக்காங்க. நல்லா ஸ்டர்டியா இருக்கு. ஜெனரலி டேப்லெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் பாடியோட வரும். எனக்கு ஆக்சுவலி அலுமினியம் பாடி டேப்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அலுமினியம் பாடி வச்சு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க OnePlus லாஸ்ட் இயர், OnePlus Nord 4. அதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த கூலான டிசைனா தோணுச்சு. ஆக்சுவலி அந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ்ல ஐ திங்க் அலுமினியம் ஷுட் மேக் அ கம்பேக். உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க மறக்காம. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very nice design. பட் ஆஃப் கோர்ஸ் டேப்லெட் பெருசாயிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு பெரிய டிஸ்ப்ளே கிடைக்கும். கண்டிப்பா டிஸ்ப்ளே சைஸை பத்தி பேச தான் போறேன். பட் பெரிய டிஸ்ப்ளே ஆனதுனால உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு. பட் ரொம்ப அதிகமா கூடல, கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. 13.2 inch சொல்லிட்டேன் நான். 13.2 inch size display இருந்தாலும் it's a very comfortable to hold display. Sorry, comfortable to hold tablet இருந்தாலும் ஒரு தடவை weight செக் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. டேப்லெட்டோட weight கெஸ் பண்றதுலாம் கஷ்டமான விஷயம். பட் கண்டிப்பா ஒரு 700 grams இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆர் கொஞ்சம் கம்மி compared to 7, like lesser than 700 grams. Yeah, about 679.3 grams இருக்குங்க. என்னது தம்பி 688.8 ஆடாது, கிட்டத்தட்ட 679, 678.8, 679.3 குள்ள இருக்கு வெயிட். ஸோ யா, கம்ஃபர்டபுளான வெயிட் தான் ஃபார் அ பிக் லார்ஜ் ஸ்கிரீன் டேப்லெட். ஸோ
ஸ்க்ரீனை பற்றி பேசியாச்சு. ஸ்க்ரீனை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன் நான். 13.2 inch டிஸ்பிளேங்க, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a குட் டிஸ்பிளே. நல்ல கலர் டியூனிங் பண்ணியிருக்காங்க. டெல்டா இ வந்து உங்களுக்கு 0.7 கிடைச்சிடும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு கலர் அக்யூரசி தாறுமாறா கிடைக்குங்க. ஸோ இந்த பேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். சைடில் வந்து உங்களுக்கு ஃபேர்லி ஸ்லிம்மான பெசல்ஸ் சொல்லலாம். இது கொஞ்சம் பெருசு தான். இன்ஃபேக்ட் ஷாமி ஒரு ரீசெண்டாக ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டேப்லெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா வச்சிருந்தாங்க பெசல்ஸ். பட் டேப்லெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலி அவ்வளவு ஸ்லிம்மா இருக்கக்கூடாது. ஏன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல, லைக் சோ ஃபார் இட் டு பி கம்ஃபர்டபிள். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா, பின்னாடி உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கேமரா கிடைச்சிரும். அதை பத்தி கண்டிப்பா பேசுறேன். அண்ட் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல 12 பிட் பேனல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் 8 பிட் பேனல் பிளஸ் 4 பிட் எஃப்ஆர்சி ல கிடைச்சிரும். பேசிக்கலி சம் சாஃப்ட்வேர் பேஸ்ட் அப்ஸ்கேலிங் பண்ணி கலர்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க. பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா கலர் குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சைடு ஆங்கிள் இப்படி கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள் இப்படி சைடா போச்சுன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கலர் ஷிஃப்ட் கண்டிப்பா தெரியும். ஆனா பட் தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐபிஎஸ் எல்சிடி. அது வந்து நீங்க யூ கேன் நாட் அவாய்ட் இட். அது கண்டிப்பா இருக்கதா போகுது. சரி, பேட் டு கம்பேரிசன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் டிஸ்பிளேயோட சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கலர் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் பிரைட்னஸ் மெட்ரிக்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா உங்களுக்கு 600 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். சாரி 600 nits HBM பிரைட்னஸ் கிடைச்சிரும். அண்ட் 900 nits பீக் பிரைட்னஸ் அவங்க HDR மோட்ல கொடுத்திருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் என்னதான் டிஸ்பிளேல இருந்தாலும் நீங்க ஆஃப்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க இந்த ஃபைல்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டால்பி விஷன் வீடியோஸ் தெரியும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது. பட் ஓவராலா ஒரு டேப்லெட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா திஸ் இஸ் a good display experience. இன்ஃபேக்ட் டச் ரெஸ்பான்ஸ் கூட சூப்பரா இருக்கு. பை தி வே ரெண்டு விஷயம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுவுமே கிடைக்காது. சோ கீப் தட் இன் மைண்ட். இன்னொன்னு நான் அந்த போகோ பின்ன காட்டனா அதை எப்படி அட்டாச் பண்றதுன்னு காட்டல நான். So let me just quickly do that for you. So இதான் இந்த ஸ்மார்ட் கீபோர்டுங்க. இந்த ஸ்மார்ட் கீபோர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டாங்க தனித்தனியா. இது வந்து கேன்டிலீவர் ஸ்டைல் கீபோர்ட் கிடையாது. அது என்ன கேன்டிலீவர் ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபேட் கூட உங்களுக்கு ஸ்மார்ட் கீபோர்டு ஒன்று கிடைக்கும், மேஜிக் கீபோர்டு ஒன்று கிடைக்கும். அந்த மேஜிக் கீபோர்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். பை தி வே இட்ஸ் a very expensive keyboard. அந்த கீபோர்ட் நீங்க பாத்தீங்கன்னா fully attached வரும். பேசிக்கலி அந்த ஸ்டாண்ட் பிளஸ் கீபோர்ட் அட்டாச்ட் வரும். ஸோ நீங்க ஒரு தடவை இந்த ஐபேடை மாட்டிட்டீங்கன்னா ஸ்டாண்டை தனியா கீபோர்டை தனியா நீங்க யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒண்ணா யூஸ் பண்ணி ஆகணும். அந்த டிஃபரன்ஸ் இதுல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து இதை இங்க வச்சுட்டு இங்க கூட டைப் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல் டைப் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அது கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா இட் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி. ஓகே, இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம் பாத்தீங்களா. இப்போ இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நைஸ். ஐ லைக் திஸ். இந்த செப்பரேட் கீபோர்ட் அட்டாச்மெண்ட் வந்து இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தோணுது எனக்கு. ஏன்னா நீங்க வந்து டெஸ்க்ல வச்சுட்டு லேப்ல கீபோர்டை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ பாசிபிலிட்டி வித் திஸ். சரி, கீபோர்ட் பத்தி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி டெல் யூ. பை தி வே இந்த ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல ஆங்கிள் கிடைக்குது பாத்தீங்களா. ஓ வாவ், இவ்வளோ ஆங்கிள் போகுதுங்க. கிட்டத்தட்ட 130-140 டிகிரிஸ் வரைக்கும் போகுதுங்க. நாட் பேட். படுத்துட்டே டைப் பண்ணலாமா? அர்னவ் பண்ற வேலை எல்லாமே படுத்துட்டே தான் பண்ணுவோம் போல. கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த விஷயத்துக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? அர்னவ் படுத்துட்டு என்ன பண்றான்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ கீபோர்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஐ லைக் தி கீபோர்ட். இது மெம்பரேன் கீபோர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் கீ ஸ்பேசிங் பாத்தீங்களா, ஏன்னா ஆஃப் கோர்ஸ் டேப்லெட் சைஸ் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீஸ் நல்லா ஸ்பேஸ்ட் அவுட்டா கிடைக்குது. டைப் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க பாருங்க, வெரி குட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்க வந்து ஏஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் லேப்டாப் வாங்குனீங்கன்னா, சாரி பேசிக்லி விண்டோஸ் லேப்டாப் வாங்குனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கோபைலட் பட்டன் கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஏஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ பட்டன் நீங்க தட்டுனீங்கன்னா ஜெமினி ஓபன் ஆகும். சிம்பிள் அண்ட் இட் இஸ் குட், வெரி நைஸ். ஐ லைக் தட். நல்ல பெரிய ட்ராக் பேடும் கிடைச்சிரும். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு NFC சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் செக்ஷன்ல சொல்றேன். ஆல் ரைட், இப்போ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் தி மெயின் ஆசம் ஃபீச்சர் ஆஃப் தி OnePlus Pad 3. என்ன தெரியுமா? இதோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. Snapdragon 8 Elite கொடுத்திருக்காங்க. LPDDR5T RAM LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி ஹையர் எண்ட் வேரியன்ட்ல உங்களுக்கு LPDDR5T RAM கிடைச்சிரும். லோவர் எண்ட் வேரியன்ட்ல LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. ஆமா, 5T க்கு 5X க்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா RAM ஓட ஸ்பீட்ஸ்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது. பேசிக்கலி பேக்ரவுண்ட்ல அந்த வர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அது வந்து ரியல் லைஃப்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட்லாம் தெரியாது உங்களுக்கு. பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா 5T ஸ்லைட்லி பெட்டர் தென் 5X அப்படின்னு சொல்லலாம். சரி, பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தலாமா? பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு this is performing like any Snapdragon 8 Elite phone. ஏன்னா எங்களுக்கு 2.6 மில்லியனுக்கு மேல Android ஸ்கோர் கிடைச்சதுங்க. Geekbench ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா it is matching with other Snapdragon 8 Elite phones. அப்ப நாங்க கேம்ஸ் ஆஃப் கோர்ஸ் விளையாடி பார்த்தோம். இன்ஃபேக்ட் நாங்க 2 மணி நேரத்துக்கு BGMI கண்டினியூஸா விளையாண்டோம். அண்ட் 120 FPS கீழ ஒரு 2-3 தடவை போயிருக்கும். 119, 118
15 FPS போயிருக்கும், பட் தட்ஸ் இட். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குங்க, ரொம்ப கிளீனா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க இந்த GPU throttle டெஸ்ட் நாங்க ரன் பண்ணி பார்த்தோம், அதோட ஸ்கோரை பாருங்களேன், 99.9% ஸ்டெபிலிட்டி வந்திருக்குங்க, which is nuts. அண்ட் நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் ஜெனரலி விளையாடுவோம்ல, ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்ல 60 frames per second டார்கெட் வச்சு விளையாடுவோம்ல, அண்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 60.1 FPS கிடைச்சதுங்க. ஹீட்டிங் சுத்தமா கிடையாது. கேமர்ஸ்க்காக this is one of the best. ஈஸி ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். நீங்க கண்டினியூஸா கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா, ஒரு Snapdragon 8 Elite வச்சிருக்க ப்ராடக்ட் வித் பிக் ஸ்கிரீன் தேடுறீங்கன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு OnePlus Pad 3 is the best option. பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறுங்க. அதே மாதிரி பேட்டரி லைஃப் வெரி வெரி குட். ஏன்னா 12,140 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து ரெகுலர் யூசேஜ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி 9-10 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும். அண்ட் இதுல வந்து நீங்க ரொம்ப அதிகமா கேம்ஸ் அது மாதிரிலாம் விளையாண்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கூட தாறுமாறா கொடுத்திருக்காங்க. ஏன்னா 80 watt சார்ஜர் கிடைச்சிரும். ஸோ சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருதுங்க. ஒரு டேப்லெட் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட் இஸ் வெரி வெரி குட். பை தி வே, நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC வந்து இந்த கீபோர்ட்ல உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிடைச்சிரும். அண்ட் உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு இருப்பீங்க, என்னன்னா இதுல 5G வெர்ஷன் இல்லையா இர்ஷாத் அப்படின்னா, கிடையாது. ஒன்லி Wi-Fi வெர்ஷன் தான் கிடைக்கும். ஐ திங்க் தட்ஸ் a miss. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட்ல 5G கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருந்தா it would have been great. கொஞ்சம் காஸ்ட் அதிகமா வாங்கி they could have made it, but yeah, I mean ஆப்ஷன் கிடையாது. வெறும் Wi-Fi only டேப்லெட் தான் நீங்க வாங்க முடியும். கேமராஸ் பத்தி பேசலாமா? 8 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க, 13 மெகாபிக்சல் கேமரா பின்னாடி கொடுத்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே குவாலிட்டி தான், நாட் பேட். டேப்லெட்ல எப்படி இருக்கணுமோ கேமரா அப்படி தான் இருக்கு. அண்ட் ஜெனரலி வந்து டேப்லெட்ல கேமரா எல்லாம் பெரிய ஃபீச்சரே கிடையாது, யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, இட் லுக்ஸ் ஸ்டூபிட். பட் டேப்லெட்ல கேமராக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டேப்லெட்ல கேமராக்கு யூஸ் வந்து ஜெனரலி வீடியோ கால் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் மீட்ல பண்ணும்போது, ஆர் ஜூம் கால் கூகுள் மீட் பண்ணும்போது, அண்ட் அதெல்லாம் பண்ணும்போது தென் இட் இஸ் ஆக்சுவலி குட். இந்த ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அண்ட் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, இல்ல ஜெனரலி நீங்க கார்ப்பரேட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு டேப்லெட் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் this is good. Rear camera is very good. So இந்த ரெண்டு ஃபீச்சருக்கும் I think it's fine. I mean cameras are usable. Alright, software experience. இங்க தான் OnePlus செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா OxygenOS 15 டேப்லெட் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் Android 15. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து OnePlus என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is good. ஏன்னா ஜெனரலி டேப்லெட்ஸ்க்காக நிறைய பிராண்ட்ஸ் வந்து ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் OnePlus இது கொடுக்குறாங்க, which is very very good. பட் டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very good tablet experience because Android டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து OnePlus they've made it their own அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா கீழ ஒரு டாக் கிடைச்சிரும். அந்த டாக் வந்து நீங்க எந்த ஆப்ல இருந்தாலும் அங்கிருந்து நீங்க அந்த டாக் வந்து கொண்டு வரலாம். And அங்கிருந்து நீங்க வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போடலாம். அண்ட் ஸ்பிளிட் ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் OnePlus ஓட ஓபன் கேன்வஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பேசிக்கலி நீங்க ரெண்டு ஆப் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க YouTube பாக்குறீங்க பிளஸ் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த YouTube ஓட ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை வந்து பெரிய சைஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் சின்ன சைஸ் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க, which is very very handy. அது மட்டும் இல்ல, ஓபன் கேன்வஸ்ல நீங்க 3 ஆப்ஸ் கூட ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம். ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல 3 ஆப்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஸ்கிரீன்ஸ்ல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலே நீங்க வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சோ நீங்க எவ்வளவு ஆப்ஸ் வேணுமோ அவ்வளவு ஆப் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். and இவ்ளோ பெரிய ஸ்கிரீன் இருக்கிறதால அது வந்து யூஸ் பண்ணி it will be very very nice to use. and இந்த தடவை ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தானா OnePlus Pad AI வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த ஆப் கூட நீங்க இந்த ஆப்பை வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கூட கேட்கும், which is damn nice. by the way, AI features எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க இந்த டேப்லெட்ல, which is damn nice. ஏன்னா Google Gemini of course integration இருக்கு, circle to search கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, OnePlus ஓட AI features இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் AI writing tools இருக்கு, AI speak கொடுத்திருக்காங்க. ஒரு நீங்க ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ அதை வந்து அது பேசி காட்டும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து போட்டோஸ் ஆப்க்குள்ள எடிட்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI eraser, AI reflection eraser, அது எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. பை தி வே, இந்த NFC கொடுத்திருக்காங்க, இத பத்தி சொல்றேன்னு நான் சொன்னேன்ல, ஏன் தெரியுமா? இந்த NFC-ல நீங்க உங்க வந்து பேசிக்கலி நீங்க ஒரு OnePlus ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க இங்க டேப் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்க OnePlus ஃபோனை இந்த டேப்லெட்ல மிரர் பண்ணலாம். சீம்லெஸ்ஸா வர்க் ஆகுதுங்க, சுத்தமா லாகும் கிடையாது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃபைல் டாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. பேசிக்கலி நீங்க ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபோன் கால் கூட எடுத்துக்கலாம், மெசேஜஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நீங்க ஒரு மேக் இல்லனா ஆப்பிள் ஈகோசிஸ்டம்ல இருந்தீங்கன்னா O+ கனெக்ட் கொடுத்திருக்காங்க. and O+ கனெக்ட் வச்சு நீங்க மேக் கூட உங்க பேட கனெக்ட் பண்ணிக்கலாம். and அங்க இருந்து கூட நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். how cool is that? அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, நீங்க மேக்கோட டிஸ்ப்ளே இருக்குல்ல, மேக் புக் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க, அந்த டிஸ்ப்ளே வந்து நீங்க மிரர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்கிரீனா இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாம், this large display, which is very useful. so OnePlus Pad 3 நீங்க பாத்தீங்கன்னா compared to Pad 2 நல்ல அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. பெரிய அப்கிரேட்ஸ்னா சொல்ல முடியாது, it's not like a generational leap அந்த மாதிரி சொல்ல முடியாது, பட் பண்ணிருக்க அப்கிரேட்ஸ்லாம் எனக்கு
யூஸ்ஃபுல்லா தோணுச்சு. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா பேடோட சைஸ் பெருசாக்கி இருக்காங்க, பெரிய ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க, நல்ல டிஸ்ப்ளே இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அப்கிரேட் இருக்குங்க. அது ஒன்னே போதும் நிறைய பேருக்கு இந்த பேடை கன்சிடர் பண்றதுக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்ல பேட்டரி லைஃப் கிடைச்சிரும் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம், இஸ் வெரி வெரி குட். ஆனா நாங்க இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை. ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா OnePlus எங்கள்கிட்ட, இந்த டேப்லெட் வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க. ஆக்சுவலி லான்ச் பண்ணிட்டாங்க, பட் இப்போ சேல்ல போக போறது இல்லையாமா. ஒரு 2 மாசம் இல்லைன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் சேல்ல போக போகுது. ஸோ அப்போதான் பிரைஸ் சொல்லுவாங்களாமா. ஸோ பிரைஸ் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 50,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் வந்துச்சுன்னா ஈஸி ரெக்கமெண்டேஷனுங்க. ஆனா 50,000 ரூபாய்க்கு நீங்க இந்த டேப்லெட் வாங்கணுமா இல்ல iPad Air 3 வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொஞ்சம் வந்து நான் ஐ ஹேவ் டு டெல் யூ வெரி கிளியர்லி. இந்த டேப்லெட் வாங்குறதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? பேசிக்லி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும், ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் வேணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து OnePlus Pad 3 தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் Snapdragon 8 Elite நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல ஓவரால் ஈகோசிஸ்டம் பிளஸ் ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா iPadல தான் பெட்டரா இருக்கும். இப்போ யாராச்சும் வந்து என்கிட்ட டேப்லெட் ரெக்கமெண்டேஷன் சொல்லு தம்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வரதே டேப்லெட்னா iPad தான். டேப்லெட் ஈக்குவல் டு iPad. அந்த பெர்செப்ஷன் இது வரைக்கும் இந்த Pad 3 நாலையும் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் நாட் லைக் Pad 3 இஸ் பேட். Pad 3 செம்மையான டேப்லெட்டுங்க, பட் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு ரிப்ளேஸ் தி iPad. ஓகே, ஆன்சர் ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech.